சோமவார விரதம் எப்படி இருப்பது? 16 திங்கட்கிழமைகள் சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது சோமவார விரதம் எனப்படுகிறது. இவ்விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் மட்டுமே கடைபிடிக்கின்றனர். ஆனால் இவ்விரதத்தை எல்லா திங்கட்கிழமைகளிலும் கடைபிடிக்கலாம். திங்கட்கிழமையில் சிவபெருமானின் 1000 திருநாமங்களை சொல்லி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும். விரதத்தன்று அதிகாலை குளித்துவிட்டு பூஜையை தொடங்க வேண்டும். சோமவார நாளன்று சிவனும் பார்வதியும் இணைந்திருக்கும் உருவப்படத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். லிங்கமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கும் சிவபெருமானுக்கு வில்வேலைகளால் அபிஷேகம் செய்யலாம். சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் பொழுது நைவேத்தியமாக பால், பழம், சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்றவற்றை நிவேதனமாக படைத்து சிவமந்திரங்கள், சிவபுராணம் போன்றவற்றை படித்தல் வேண்டும். முழுமையாக உண்ணாவிரதம் இருக்க முடியாதவர்கள் அவ்வப்போது நீராகாரம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பால், பழம் போன்றவற்றை சாப்பிடலாம். மாலையில் முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபடலாம். மாலை வழிபாட்டிற்கு பிறகு வீட்டில் நெய்வேத்தியம் செய்து வைத்த பிரசாதங்களை சாப்பிட்டுவிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம்.